பல்பி டேமரிண்ட் சேனலுக்கு நான் உங்களை வர வைக்கிறேன். இன்றைக்கி MoruKolumbu பக்கோடாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் புளிச்ச தயிர், அரைக்க தேவையானது மிளகு 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், காரமான பச்சை மிளகாய் 8, இஞ்சி துண்டு 1 இன்ச்சு, 1 டீஸ்பூன் பச்சரிசியும் 1 டீஸ்பூன் பருப்பும் ஊற வச்சது, துருவின தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ற, 3/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், தாளிக்க கடுகு, எண்ணெய் வறுக்கிறதுக்கு, 3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 2 கொத்தும், கொத்தமல்லியும், பக்கோடா செய்வதுக்கு 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், அரைக்க தேவை 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், 8 பச்சை மிளகாய் நல்லா காரமானது, 1 இன்ச்சு இஞ்சி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, இதோடு ஊற வச்ச அரிசி, பச்சரிசி 1 டீஸ்பூனும், சாம்பார் பருப்பு இல்லை துவரம் பருப்பு 1 டீஸ்பூனும் 1 மணி நேரத்துக்கு மேலேயே நம்ம நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அதை இருத்து இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இல்லை அதை தண்ணியோட கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம நல்லா மையாக அரைக்கணும். இந்த பேஸ்ட் குறைன்னா அரைக்கக்கூடாது, நல்லா மையாக அரைக்கணும். இது இதுதான் குழம்புல போட போகிறது. ஸோ இது நல்லா மையாக அரைச்சிக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்புறம் நம்ம தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, எவ்வளோ MoruKolumbu பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு தயிர் 1 கப்பு தயிர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம ஒரு 2 நாள் வெளியிலே வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வைக்காமல் அது நல்லா பிடிக்கும். MoruKolumbuக்கு தயிர் நல்லா புளிச்சதுனா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது புது தயிராக இருந்தால் நல்லாவே இருக்காது. ஸோ MoruKolumbuக்கு தயிர் புளிக்கணும், அது ரொம்ப முக்கியமான ஒரு க்ரைட்டீரியா. ஸோ அது 2 நாள் முன்னாடியே பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா நல்லா புளிச்சிடும். அப்போ அந்த தயிரையும் இதில் அடித்து கையால் மிக்ஸ் பண்ணி அடித்தாலும் சரி, மிக்ஸியில் அடித்து வச்சாலும் சரி, எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், மிக்ஸியில் எப்படியா நல்லா மையாக அரைச்சி பேஸ்ட் ரெடியாக இருக்குது. அப்போது தயிர் எடுத்து வச்சுக்கிட்டோம் இல்லையா, அதை ஒரு ஸ்பூனாலேயோ இல்லை பீட்ராலேயோ நல்லா அடிச்சுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா அடிச்சுக்கிட்டு அதை ஒரு வானொலியில் நம்ம எடுத்துக்கிட்டு இந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த மிக்சியில் இருக்கிறதும் எல்லாத்தையும் நம்ம தண்ணி ஊற்றி அலம்பி எடுத்துக்கலாம். எப்படியும் தண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதை இதெல்லாம் வீணாக போகாமல் அதை அலம்பி எடுத்துக்கலாம். தயிரையும் சரி, மிக்சியும் சரி, எல்லாத்தையும் அலம்பி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ நம்ம இப்போயே ஆட் பண்ணிக்கணும். ஸோ நம்மளுக்கு தெரியும், நம்ம ஒரு வீட்டுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரியும், அவ்வளோ நம்ம ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட பக்கோடா வேறு போட போகிறோம் இல்லையா இதில். ஸோ அதனால் அது கொஞ்சம் MoruKolumbu இழுத்துரும். அதனால் கொஞ்சம் தண்ணியாகவே இன்னும் நிறையாவே ஆட் பண்ணுறது தப்பே கிடையாது, நல்லாவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் அலம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் ஒன்றிடாமல் எடுத்துக்கலாம். ஸோ எல்லாத்தையும் தயிர்லேருந்து மசாலாலேருந்து எல்லாத்தையுமே அலம்பி எடுத்துக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சுக்கலாம். ஸோ இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. MoruKolumbu பேசிக்ஸ் ரெடி. இதில் பெருங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் மஞ்சள் 3/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். அதையும் நல்லா கலந்து விட்றோம். ஸோ 3/4 டீஸ்பூன் மஞ்சளும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு இதில் கொஞ்சம் கருவேப்பிலை எப்பயும் ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடைசியாக கார்னிஷ்க்கும் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டு கட்டிலாம் கலந்து விட்டு அடுப்பு மேலே எடுத்து வச்சு கொதிக்க விட வேண்டியது தான். ஸோ நல்லா கொதிச்சு வந்தோடனே MoruKolumbu பேசிக்ஸ் ரெடி. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த கலந்து வச்ச கலவையை நம்ம அடுப்பு மேலே வச்சு நல்லா கொதிக்க விட வேண்டியது தான். பால் காய்ச்சற மாதிரி காய்ச்ச வேண்டியது தான். பாருங்கள், இப்படி கலர் மாதிரி மஞ்சளாக அழகாக திக்காகிடுச்சு. ஏன்னா அரிசியும் பருப்பும் போட்டிருக்கோம் இல்லையா, அது திக்கனிங் ஏஜென்ட் தான். ஸோ அது நல்லா திக்காக்கி இந்த MoruKolumbuவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி திக்காகிடுச்சின்னு. அதுக்கு தான் அந்த அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணுறது. அந்த ஃப்ளேவர்லாம் ரெடி ஆகிடுச்சு. உப்பு மாத்திரம் போடக்கூடாது, உப்பு போட்டால் திரிஞ்சு போயிடும். ஸோ உப்பு MoruKolumbu ஆறினதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இதுதான் பேசிக் MoruKolumbu. இப்போ ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி தாளிப்பு ரெடி பண்ணுறோம். கடுகு, வரமிளகா, கருவேப்பிலெல்லாம் போட்டு MoruKolumbuக்கு போட வேண்டிய தாளிப்பு ரெடி பண்ணுறோம். அதையும் நம்ம கொஞ்சம் ஆற வச்சு தான் அதில் ஆட் பண்ணுவோம். ஸோ கடுகு நல்லா வெடிக்கட்டும், இதுதான் டேஸ்ட்டு. கடுகு, 3 வரமிளகா, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சு வைங்க. இதை எடுத்து நம்ம MoruKolumbuல போடலாம். ஆறுனதுக்கப்புறம் போட்டு இதான் அதோட டெம்பரிங் இல்லை தாளிப்பு. ஸோ அது நம்ம பண்ணணும்.
ஸோ மோர் குழம்பு எதையுமே நம்ம சூடாக போட முடியாது. மோர் குழம்பு தனியாக வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் உப்பு கலக்க முடியும். அதே மாதிரி கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த டெம்பரிங்கும் போட முடியும். அதுக்கப்புறம் பக்கோடாவும் பண்ணிவிட்டு அது ஆறுனதுக்கப்புறம் தான் அதையும் சேர்க்க முடியும். ஸோ மோர் குழம்பு ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த மற்றதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு ஆறுனதுக்கப்புறம் ஓனாக அதை ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த தாளிப்பை நம்ம மோர் குழம்புல ஆட் பண்ணிக்கிறோம். மோர் குழம்புல கேஸ் ஆஃப் பண்ணி தான் இருக்குது, அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பக்கோடா பண்ணலாம். பக்கோடாவுக்கு வந்து நம்ம 2 பெரிய வெங்காயம் சொல்லியிருக்கோம். அதை நல்லா நீட்டாக வாக்கில் நறுக்கி அதை நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ 2 பெரிய பெரிய வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி வச்சு அதில் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சியும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சின்னதாக வெட்டி தான். அதுக்கப்புறம் 1 கப்பு கடலை மாவு சொல்லியிருக்கோம். அந்த 1 கப் கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். கிறிஸ்பினஸ் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம் தான். கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து தேவையாஇருந்தால் போட்டுக்கலாம், இல்லை கடலை மாவே போதும். கடலை மாவு மாத்திரம் ஆட் பண்ணிக்கிட்டு வேறு உப்பு போட்டுக்கிட்டு 1/2 டீஸ்பூன் மிளகா பொடி போட்டுங்க. அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் போடுங்க. ஏன்னா அது கடலை மாவு, அது ஜீரணத்துக்கு கொஞ்சம் கஷ்டம். அதனால நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறது. அதுக்கு தான் இஞ்சும் போட்டிருக்கோம், ஜீரகமும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா பிசைங்க. வேணுங்க தண்ணியை ஊற்றி அதை நல்லா பக்கோடா பண்ணுறது மாவு எப்படி பண்ணுவாங்களோ அப்படி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு, தண்ணி ஊற்றி கலந்தாச்சு, உப்பு போட்டாச்சு. இந்த டைட்டான மாவை பண்ணாதீங்க, கொஞ்சம் தளன்னு இருக்கட்டும். ஏன்னா அப்போ தான் பக்கோடா டேஸ்டியாக இருக்கும். இதனால் டைட்டாக அந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணிடாதீங்க, அது அப்புறம் வந்து நல்லா இருக்காது மோர் குழம்புல. வானொலியை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி நல்லா சுடுவீங்க. அப்புறம் பக்கோடா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பேட்சாக போட்டு நல்லா செவக்க எடுத்து வைங்க. எல்லா பக்கோடாவும் எடுத்து வச்சுட்டு நல்லா முறுமுறுப்பாக எடுத்து வச்சு ஆற வைங்க. ஆற வச்சுட்டு நம்ம அதை மோர் குழம்புல சேர்த்து பக்கோடா மோர் குழம்பு ரெடி பண்ணலாம். இந்த பக்கோடா நம்ம கொஞ்சம் சைட் டிஷ்ஷாக கூட வச்சுக்கலாம். மோர் குழம்புல போடுறதுக்கு சில இது போட்டுட்டு சில இது சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு தொட்டு சாப்பிட்றதுக்கு கூட வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முறுமுறு பக்கோடா ரெடி. கடைசியாக ஆறின மோர் குழம்புல நம்ம தேவையான கல் உப்பு சேர்க்குறோம். ஸோ இந்த கையளவு வந்து எல்லாருக்கும் தெரியும் எவ்வளோ போடணும், அந்த அளவுக்கு போடுங்க. அந்த உப்பு போட்டால் தான் அந்த புளிப்பு மோரும் அந்த பச்சை மிளகாயோட காரமும் எடுத்து கொடுக்கும் சரியாக போட்டால், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். ஸோ அதை நல்லா போட்டு நல்லா கலந்துவிடுங்க. உப்பு கரைய வரைக்கும் கலந்துவிடுங்க. அதில் வந்து நம்ம தாளிப்பெலாம் ஆல்ரெடி ஆட் பண்ணியாச்சு, உப்பும் போட்டாச்சு. லாஸ்ட்டாக பக்கோடா தான் போடணும். எவ்வளோ பக்கோடா போடணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ போடுங்க. ஏன்னா பக்கோடா வந்து நிறையா போட்டிங்கன்னா மோர் குழம்பு இழுத்துரும், அப்புறம் போட்டு சாப்பிட்றதுக்கு மோர் குழம்பு இருக்காது. ஸோ அது கொஞ்சம் நம்ம பார்த்துக்கணும். எவ்வளோ பக்கோடா வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு பாக்கியாக வச்சுக்கணும். இப்போ திரும்பி அப்புறமேல போடணும்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் திரும்பி போட்டுக்கலாம். அடுத்த வேலை சாப்பாடுக்கு திரும்பி போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்த்து போட்டு வச்சுக்கோங்க. மோர் குழம்புல இப்போ தேவையான பக்கோடா போட்டு மோர் குழம்பு ரெடி. ஸோ பக்கோடா மோர் குழம்பு நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். Wishing all Indian YouTubers and YT viewers a happy Pongal. Please subscribe, share, like, comment and press bell icon for notifications. Thank you for watching Pulpy Tamarind Channel. Pulpy Tamarind wishes all happy Pongal.